முதல் சுற்றுக்கு எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. அது முடிஞ்சிடும். பாட்டி எப்போதும் தன் பேத்திக்கு இனிப்புகளை தர தயாராக இருக்கிறார். டோனட் சமைக்கிறது மிகவும் எளிது. நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் ஒரு துண்டு மாவை வைக்க வேண்டும். மேலும் டோனட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் மாவு இருக்க வேண்டும். அற்புதம். நானும் அதே செய்கிறேன். எனது டோனட்கள் மட்டும் நிறமுள்ளவை மற்றும் பிரகாசமானவை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெதுவா இருக்கிறீர்கள். என் டோனட்ல ஏற்கனவே முடிஞ்சிட்டன. இப்பொழுது அவற்றை சிவப்பு குலேசில் மூழ்க வைக்க நேரம். இந்த டோனட்ல எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். சரி சரி சரி. பாருங்கள், இது இவ்வாறு நம்ப முடியாதது. சிலி வெள்ளை குலேசை சேர்க்க நேரம். இவ்வாறு அன்னும் சிறப்பாக இருக்கும். கை, நீ எங்கே? உன் உதவி தேவை. நல்ல வேலை. எனது பிடித்த ஸ்ட்ராபெரி சிறப்புக்கு நேரம் வந்துவிட்டது. நமக்கு சிரிஞ்சுகளை நிரப்ப வேண்டும். அதே போல ஊசிகள் மற்றவர்களில் நிஜமற்ற எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன. பாருங்கள். ரெயின்போ பாட்டி, நான் என்ன கஜிகோ வந்திருக்கிறேன் பாருங்கள். ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? நான் ஏற்கனவே ஒரு முதிய பெண். பாட்டி, இது சிரப் தான். இவ்வளவு கவலைப்படாதீர்கள். சரி, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் டோனட்டுகளில் பிரகாசமாக இருக்கும். அது சிரிஞ்சுகளை தூரமாக எடுத்துச் செல்லாது. அவற்றின் உதவியால் ஒரு பகுதி டோனட்டுகளை ஒரு தனித்துவமான முறையில் அலங்கரிக்கலாம். மேரி இதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். டோனட்டுகளை அலங்கரிக்க சாதாரண பொடித்த சர்க்கரை போதுமானது. என் டோனட்ஸ் அலங்காரம் இல்லாமல் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் கொஞ்சம் நிறம் தூவல்கள் சேர்த்தால் அது அருமையாக இருக்கும். இந்த முட்டாள் ஜாடியை திறக்க மட்டுமே உள்ளது. வா ஆஃப். ஓ, நீ என்ன செய்தாய்? எந்தவித அவமதிப்பும் இல்லை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆனால் இப்போது நீங்களும் சுவையாக இருக்கிறீர்கள். எனக்கு இன்னும் சில டோனட் ஸ்பிரிங்கிள்ஸ் மீதம் இருக்கின்றன. மேரி, யாருடைய டோனட் சுவையாக இருக்கிறது என்பதை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. அனைத்து டோனட்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஆனால் புதன்கிழமை ஒரு வித்தியாசமானதை செய்தார். மிகவும் தனித்துவமான அலங்காரம். என்ன? இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. மேலும் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் டோனட்ஸ் குடிக்கலாம். பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். உங்களின் சில டோனட்கள் சாதாரணமாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் சுவையாக ஏதாவது வேண்டும். சரி, இப்போது ரெயின்போவின் டோனட்ஸை முயற்சிக்க வேண்டும். பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ரெயின்போவா அல்லது வென்ஸ்டேவா? ஆனால் இன்னும் வென்ஸ்டே அதிகமாக பிரபலமாக இருக்கிறார் மற்றும் அவரது டோனட்ஸின் சுவை சிறந்ததாக இருக்கிறது. நான் இதை தெரிந்தேன். இரண்டாவது சுற்றில் எனக்காக பாஸ்தா சமைக்க வேண்டும். இது முடிஞ்சிடும். சரி, நான் நூடுல்ஸ் சமைக்க முடியும். சரி, நான் அதை சமைப்பேன். சரி, ஆரம்பிக்க நேரம் ஆகிவிட்டது. முதலில் ஒரு பகுதி ஸ்பெகட்டி சமைக்க வேண்டும். நேரமாகிவிட்டது. ஆனால் முதலில் நீர் போதுமான அளவு சூடாக உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்? ஒரு கை இருக்கும்போது பாத்திரத்தில் சென்று நீரை சரிபார்க்கவும். இப்ப நான் பார்க்கிறேன். தண்ணீர் தயாராக உள்ளது. அதில் ஸ்பெகட்டி செய்யலாம். அதை செய்யலாம். ஆனால் நான் வாங்கிய நூடுல்ஸை பயன்படுத்த விரும்பவில்லை. நான் அதை எனது கையால் சமைக்க விரும்புகிறேன். மேலும் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. நீங்கள் மாவுடன் தொடங்க வேண்டும். ஓ, உங்களுக்கு ஆசீர்வாதம். நன்றி. நான் கிட்டத்தட்ட எல்லா மாவையும் சிந்திவிட்டேன். நீங்கள் ஒரு முட்டையை மாவில் உடைக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை மாவாக மாற்ற வேண்டும். இந்த மாவை சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களில் வரையப்பட வேண்டும். அப்போதுதான் அது நிறமுள்ள ஸ்பெகட்டி ஆகும். பிறகு ஒவ்வொரு குழம்பையும் நீட்ட வேண்டும். இதை செய்யலாம். பிறகு அனைத்து பட்டைகளையும் சேர்த்து அவற்றை தேவையான துண்டுகளாக வெட்டவும். இதை செய்யலாம். எனக்கு உண்மையில் ஒரு வானவில் உள்ளது. வீட்டில் தயாரித்த நூடுல்ஸ் எப்போதும் சிறந்தவை. அதை பாருங்கள்.
இப்போது கொஞ்சம் மாவு போட்டு அதை பாத்திரத்தில் வைக்கலாம். இது சமைக்க தயாராக உள்ளது. கடையச வாங்கிய ஸ்பெகட்டி கூட அன்புடன் செய்யலாம். ஓ, இந்த தேநீர் என் கண்ணாடிகளை மூடிவிட்டது. நான் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. நான் கெட்சப் சரியாக ஊற்றுகிறேனா? நல்ல பெண், எனக்கு உதவுங்கள். என்ன இது? பாட்டி, கவனமாக இரு. ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு ரெயின்போவின் பாஸ்தாவை வண்ணமயமாக்கும் யோசனை பிடிக்கும். ஆனால் அதை ஏன் வண்ணமயமாக்க வேண்டும்? இது மோசமாக இருக்கிறது. நூடுல்ஸ் கருப்பாக இருக்க வேண்டும். கை, எனக்கு உதவுங்கள். சரியான முறையில் செய்வோம். அதற்காக நான் நண்டுமை பயன்படுத்துவேன். அப்படியே டாடம். சிறிது குலுக்குவோம். கண்டுபிடிக்க காத்திருக்கிறேன். ஆம், அது மிகவும் நன்றாக தெரிகிறது. சாதாரண கேட்சப் கூட அதில் மிகவும் குளிர்ச்சியாக தோன்றும். மற்றும் ஜெல்லி கண்களின் உதவியுடன் கலவையை முழுமைப்படுத்தலாம். ஆம். வெட்னஸ்டே மீண்டும் அனைவரையும் பயமுறுத்த விரும்புகிறார். என் பாஸ்தா முற்றிலும் வேறுபட்டது. இது பிரகாசமாகவும் மிகவும் அழகாகவும் உள்ளது. மேரிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். புதன்கிழமை நீ மீண்டும் ஒரு கொடூரமான காரியம் செய்திருக்கிறாய். எனக்கு இந்த பாஸ்தா குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். முயற்சி செய்வோம். வா, கணவாய்மை உணவை கெட்டதாக மாற்றுகிறது. வெறுக்கத்தக்கது. பாட்டி என்ன தயாரிச்சிருக்கிறார் என்று பார்ப்போம். குழந்தையாக இருந்தபோது அவளின் ஸ்பெகட்டி எனக்கு மிகவும் பிடிச்சது. இது ரொம்ப சுவையா இருக்குது. வாவ், ரெயின்போவும் தனது சிறந்ததை செய்தார். பார்ப்போம். அது உண்மையில் நல்லதாக மாறியது. இதுவே வெற்றியாளர். அற்புதம். இந்த முறை எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அது முடிஞ்சுவிடும். நான் உனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். மிகவும் சரி பேத்தி. மிகவும் ஆரோக்கியமான காக்டெயிலை செழிப்பேன். நீங்கள் செலரியோடு தொடங்கணும். இறுதியில் அது வீணா இல்லை. அதை அது மட்டும் ஒரு சுவையான காக்டெயிலுக்கு போதுமானது. நான் ஏற்கனவே எனது காக்டெயிலை தயாரிச்சு விட்டேன். அதனால அதை ஒரு கண்ணாடியில ஊத்துவோம். சரியானது. நான் என் காக்டெயிலை சில நச்சு கழிவுகள் காண்டிகளுடன் செய்ய போகிறேன். இவற்றை அச்சுகளில் பகிர்ந்து பின்னர் அவற்றை ஒரு பெரிய லாலிபாப் ஆக மாறுவதற்காக அடுப்பில் வைக்க வேண்டும். அப்படி என்றால் இது செய்யலாம். கவனமாக. சரியாக இருக்கிறது. மிட்டாய்கள் உருகும் போது சில செல்ஃபிகளை எடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் சில மிட்டாய்களை நீங்களே சாப்பிடுங்கள். தயாரா? இப்போது பல சிறிய மிட்டாய்கள் ஒன்று சேர்ந்து பெரியதாக மாறிவிட்டன. எனவே எனக்கு ஒரு சுவையான கண்ணாடி கிடைத்தது. ஒவ்வொன்றும் M&M காண்டிகள் நிரப்பப்படும். அவற்றை நான் முன்கூட்டிய நிறங்களால் பகிர்ந்து விடுவேன். அதை திறந்து ஊற்றி வரிசைப்படுத்துவோம். நான் இங்கே நீலத்தை வைக்கிறேன், பச்சை மற்றும் மஞ்சள். ஸ்ப்ரைட் இந்த காக்டெயிலின் அடிப்படையாகும். ஓ, சோடா எப்படி சிதறுகிறது என்று மறந்துவிட்டேன். இப்போது ஸ்ப்ரைட் போல சுவைக்கிறது, ஆனால் அது பரவாயில்லை. காக்டெயில் எந்த விதத்திலும் கெடாது. கடைசியாக நான் கொஞ்சம் விப்ட் கிரீம் மற்றும் வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. அற்புதம். அப்படி என்றால் மேலே கொஞ்சம் நிறமுள்ள தூவிகள் மற்றும் லாலிபாப்ஸ். அவற்றில் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது. கடைசி சிறிது. சரியானது. நல்லா இருக்குது. ஓ, இணை. இறுதியாக இப்போது நான் ஒரு மிக சுவையான மற்றும் அழகான காக்டெயில் செய்ய முடியும். முதலில் நான் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் ஒரு கண்ணாடியை அலங்கரிப்பேன். என் காக்டெயிலின் அடிப்படை ஸ்ப்ரைட்டாக இருக்கும், ஆனால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிறம் தர மாட்டேன். ரெயின்போவின் ஸ்கிரீமை இப்போதான் சுடோ. எனக்கும் அது தேவை. என்ன? நன்றி. மிகவும் நன்றாக செய்தீர்கள். கிரீம் ஜெல்லி கண்களுக்கு சிறந்த ஆதரவாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். மேரி, கொஞ்சம் நேரம் வந்துரு. புதன்கிழமை ஏன் எல்லாவற்றையும் இவ்வளவு பயங்கரமாக மாற்றுகிறாய்? இந்த திகிலை காண முடியாது. இது குறைந்தபட்சம் சுவையாக இருக்குமா என்று நம்புகிறேன்.
இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஒரு சிற்றுண்டியாக ஜெல்லி கண்களை வைப்பது ஒரு அற்புதமான யோசனை. பாட்டி, நீ செலரி காக்டெயில் மீண்டும் செய்தாயா? எனக்கு அது பிடிக்காதென்று நீ அறிவாய். அதை குடிக்க மாட்டேன். ரெயின்போவின் காக்டெயில் செய்யலாம். வாவ், இது ஒரு பிரமாதமான யோசனை. ஓ ஓ ஓ ஓ ஆமா, சரி சரி சரி. ரெயின்போ, நீர் நிச்சயமான வெற்றியை பெறுகிறீர். வாழ்த்துக்கள். என் முயற்சிகள் இறுதியாக கவனிக்கப்பட்டன. எனக்கு ஒரு சாலட் தயார் செய். சீசர் சாலட். எளிது. சிக்க முடியும். சாலட் நல்லது. ஒரு நல்ல சீஷர் சாலட் செய்ய முட்டைக்கோஸ் படுத்த வேண்டும். இது அந்த சாலட்டின் அடிப்படை. சேர்க்கலாம். அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதை அப்படியே நறுக்கி இந்த சாலட் மீது வைக்கலாம். டொமேட்டோ இல்லாமல் எந்த சீஷர் அவையும் மிகவும் முக்கியம். மேலே சில கிராக்கர்கள் வைக்க மட்டுமே உள்ளது. சரியானது. சாலட் கிட்டத்தட்ட தயார். நீங்க சாஸ் சேர்த்து மேலே சிறிது சீஸ் அரைக்கணும். ரொம்பலா இருக்கு. அரசு சாலட்களை எங்கும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடக்கூடிய காய்கறி மலர்களை நான் இன்னும் எங்கும் பார்க்கவில்லை. ரெயின்போ, நீ ஒரு மலர். ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுகிறது, மேரி ஒரு உண்ணக்கூடிய மலர் கொத்தாக பரிசாக பெற்றதில்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு பயங்கரம். ரெயின்போ, இது சுவாரஸ்யம் இல்லை. இது பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும். சாதாரண மிளகாயிலிருந்து நான் உங்களுக்கு அழகான முகத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்பிக்கிறேன். தலையின் அடிப்படை மிளகாய், உள்ளே தாமரை இலைகள் இருக்கும். தேனான வெள்ளரிக்காயில் நாக்கை உருவாக்குவேன். அடுத்தது கண்கள். நாங்கள் எங்கள் கண்களை ஒலிவ்களில் இருந்து உருவாக்குவோம். அவற்றை குச்சிகளில் வைப்போம். நீங்கள் எல்லாவற்றையும் தக்காளியால் அலங்கரிக்கலாம். மேலும் மிளகாய் கொண்டு கொம்புகளை உருவாக்குவான். மேரே வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. ரெயின்போ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. யாரும் எனக்கு உண்மையில் காய்கறி மலர் கொத்து கொடுத்ததில்லை. முயற்சி செய்வோம். ஆஹா, இது வெறும் காய்கறிகள். பாட்டி, ஆனா நீ கேள்விப்பட்டிய? எனக்கு உங்க சீஷர் மிகவும் பிடிக்கும். இந்த சுற்றில நீங்கள் வெல்லும் வாய்ப்பு மிக அதிகம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க இதை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆமா. ஓ, புதன்கிழமை. இந்த முறை என்ன யோசிச்சிருக்கிறா? என்ன ஒரு பயங்கரமான தலை. எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. இந்த சுற்றில் வெற்றி பாட்டிக்கு செல்லும். அவர் உண்மையில் ருசியான சீஷர் செய்தார். நான் வெல்ல போறேன் என்று எனக்கு தெரியும். இப்போ குழந்தை எம்மா சமையல்காரர்களுக்காக போட்டி வரைபடம் வரைவாள். எம்மாவை கவனிங்க சமையல்காரர்களே. குட்டியம்மா ஜெல்லி விஸ்டா. சரி சமையலர்கள், நீங்கள் இதை சமைக்க முடியுமா? ஜெல்லிக்காக எனக்கு ஒரு எலுமிச்சை தேவைப்படும். உலகிலேயே மிக சுவையான ஜெல்லி செய்வது எப்படி என்று எனக்கு என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். எலுமிச்சையை பிழிந்து சற்று சர்க்கரை சேர்த்து நன்கு அடிக்கப் போகிறோம். அதை நீ புரிந்து கொள்ள மாட்டாய் சமந்தா. மேலும் எனக்கு ஒரு ரகசிய பொருள் உள்ளது. வெனிலா இனிப்பு சிரப். சோ இனிப்பு எம்மாவுக்காக கொஞ்சம் வெனிலா சிரப். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சமந்தா, நீயும் விரைவில் முடி. ஒரு ரோஜா வாவ் என்று நினைத்தாயா? இப்போதுதான் தொடக்கம். எனக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. சுவையான வெள்ளை சாக்லேட் அதிகமாய் இருந்தால் அதுவே சிறந்தது. மேலும் ரொம்ப சுவையான புதுசாக பிழிந்த ஜூஸ் அதை கலக்குறேன்.
பரவாயில்லை, நான் உண்மையான கனி மட்டுமே பயன்படுத்துவேன், அவற்றின் சாறு அல்ல. என் அழகான வெண்ணிலா ஜெல்லியால் எல்லாவற்றையும் நிரப்புவது மட்டுமே மீதமுள்ளது. என்ன சொல்கிறாய் ஜேன்? இப்போது யார் பின்தங்கி இருக்கிறார்கள்? நான் அதை ஏற்கனவே குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறேன். எனக்கு எல்லாம் தயார். விரைவாக செய்வது சுவையாக இருக்கும் என்று அர்த்தமல்ல சமந்தா. எம்மா கண்டிப்பாக என் ஜெல்லியை தேர்ந்தெடுப்பாள். என்ன? சரி, சமையலர்கள் உங்கள் உணவுகளை எப்போ சுவைக்க முடியும்? எம்மா பசிக்கிறா? என் ஜெல்லி ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை அழகாக பரப்புவதற்கே மீதமுள்ளது. ஜென், இது ருசியாக இருக்கிறது. பொடியாகிய சர்க்கரை எப்போதும் அதிகமாக இருக்காது. குழந்தை அம்மாவுக்காக சிறிய ரோஜாக்களை சேர்த்து இறுதி கவர்ச்சிகளை செய்கிறேன். வாங்க, என் ஜெல்லியும் தயார். நிறங்களை பாருங்கள். அன்பான எம்மாவுக்காக சில அலங்காரங்கள் மற்றும் இதயங்கள் குறைவாக உள்ளன. எல்லாம் தயார். எம்மா, விரைவில் முயற்சி செய். நான் இந்த ஜெல்லியுடன் தொடங்குவேன். பழங்கள் சுவாரஸ்யம். வாவ், ருசிகரமாக உள்ளது. அற்புதம். சமந்தா, எம்மா உன் ஜெல்லியை விரும்புகிறாள். வாவ், இதை கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். வாவ், இது என் பாட்டியின் தோட்டத்தில் இருந்தது போல சுவைக்கிறது. நான் இதை தேர்வு செய்கிறேன். ஆம் ஜேன், வாழ்த்துக்கள். எம்மா, இந்த முறை உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ஒரு குராசான். சமையல்காரர்கள், நீங்கள் தயாரா? ரெடிமேட் குருசான்கள். ஹே, நான் சமைக்கவில்லை என்றால் நான் ஒரு சமையல்காரர் அல்ல. மிகவும் நன்றி. என் குருசானை எடுத்துக்கொள் ஜேன். உண்மையான குருசானின் சமையல் முறை, அதை எனக்கு என் பிரான்ஸ் நண்பர் சொன்னார். நமக்கு ஒரு முட்டை, சர்க்கரை மற்றும் நிறைய பால் தேவைப்படும். இப்போது எல்லாவற்றையும் கலக்குவோம். மாவை கவனமாக கையாளு சமந்தா, இல்லையெனில் நாம் எல்லாம் இங்கே குருசாண்ட் ஆகிவிடுவோம். ஜேன், எம்மாவுக்காக நீ என்ன கண்டுபிடித்தாய்? எனக்கு ஒரு அற்புதமான சமையல் குறிப்பு உள்ளது. என்ன மாதிரியே எம்மாவுக்கு என் குருசாண்ட் கண்டிப்பா பிடிக்கும். நான் அதை மிக சுவையாகவும் பிரகாசமாகவும் செய்வேன். ஜேன், நாங்கள் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கல. நான் விரைவில் பிரான்சிலிருந்து வந்த ஒரு உண்மையான மிருதுவான குருசாண்ட் செய்ய போகிறேன். அதற்கு சரியான வடிவம் கொடுக்க வேண்டும். என் குருசாண்ட் ஜேன் தயாரித்ததுடன் ஒப்பிட முடியாது. அதை அழகாகவும் ருசியாகவும் இருக்கும்படி கவனமாகவும் மென்மையாகவும் சுருட்டுவது முக்கியம். வாவ், சமந்தா, உன் குருசாண்ட் உண்மையில் தயாரிப்பில் இருந்தது போலவே இருக்கிறது. ஆற்றுமாய் அரிசி என குருசாண்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். வாவ், ஜேன், எம்மாவுக்காக பச்சை குராசாண்ட் செய்ய முடிவு செய்து விட்டீங்களா? சிலோடியர் சோயா மீன் துண்டுகள் என் குருசாண்டுக்கு நிறத்தை கூட்டும். இறுதி தொடுதல்களை மறக்காமல். எம்மாவுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இது சுவையா மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் உள்ளது. ஓ, எனக்கு தோன்றுகிறது என் குருசான்கள் ஏற்கனவே சுட்டுவிட்டன. ஓ, அவை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றன. புனிதம், சமையல்காரரின் சிறிய மந்திரம். வோய்லா, இப்போது நாங்கள் கிரீம் மற்றும் பழங்களை சேர்ப்போம். என் பழங்கள் எங்கே? ஜேன், நீ என் பழங்களை சாப்பிடுகிறாய். ஓ, நான் எங்கே இருந்தேன்? நீலக்கொத்து மரங்கள், மாதுளை மற்றும் சாத்துக்குடி. இறுதி தொடுதல் மற்றும் முடிந்தது. வாவ், என்ன அழகான குருசான்கள். எம்மா மகிழ்ச்சி அடைவாள். ஓ மை காட். எம்மா, நீ எதிலிருந்து தொடங்க போகிறாய்? எனக்கு இதை வேண்டும். சுவாரஸ்யமாக உள்ளது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிக்குதா? ஐயோ, அஃப், இல்லை, அஃப், அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். இது நல்லதாக தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ருசியாக இருக்கிறது. நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? ஓ, சமந்தா, வாழ்த்துக்கள். எம்மா உங்கள் குருசாண்டை விரும்புகிறாள். எம்மா, இந்த முறை நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? வாவ், மீன். சமையல்காரர்கள், எம்மாவை ஆச்சரியப்படுத்த முடியுமா? ஓ ஓ, என் கடவுளே, இதோ மீன். என்ன, இது என் மீன். நான் முதலில் எடுத்தேன். சரியாக பிரிக்க முடியுமா? இல்லை, நான் முதலில். இதோ உங்களுக்கு. ஆப்ஸ். ஜேன், நீ அதை ஜான்பூஜ்கர் செய்யவில்லை என்று நம்புகிறேன். சரி, இப்போது இது நிச்சயமாக என் மீன். இப்போது மீனை மேலும் சிறப்பாக செய்ய வெட்டுக்களை செய்வோம். ஜேன், நீ ஏதாவது யோசிச்சியா?
மீன் துண்டுகளை வறுக்க போறேன். உப்பும் மிளகையும் சேர்க்கிறேன். அது எரியாமல் இருக்க அதை நேரத்துல திருப்புறது முக்கியம். அறிந்த உணவை யார் சாப்பிட விரும்புவார்கள்? ஜேன், நீ முயற்சிக்க வேண்டாம். எனக்கு மிகவும் சுவையான மற்றும் அழகான மீன் இருக்கும். நான் அதை என் கையொப்ப எண்ணெயால் பூசினேன். சில எலுமிச்சை சேர்த்தேன். அதை ஓவனில் வைக்கலாம். நீங்க அதை அறியல. நான் கூட ஏதோ யோசிச்சிருக்கேன். சமந்தா, எந்த மீனோடும் சரியா பொருந்தும் ஒரு கொப்பெட் சாஸ் எனக்கு உள்ளது. நீங்க முயற்சிக்க வேணாம் சமந்தா. Maurice Manchester and Frasian on outer renewals. மற்ற அனைத்தையும் கலந்து மற்றும் சில உருளை கிழங்குகளும் சேர்க்க வேண்டும். உலகிலேயே மிக சுவையான மற்றும் மொறுமொறுப்பான உருளை கிழங்குகளை எப்படி சமைப்பது என எனது ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீ எனக்கு சமம் இல்லை சமந்தா. வாவ் ஜேன், இது மிகவும் ருசியாக தெரிகிறது. எம்மா இதை நிச்சயமாக பாராட்டுவாள் என்று நினைக்கிறேன். சில பீன்ஸ், சில செர்ரி தக்காளி, இதையெல்லாம் பரப்பலாம். அற்புதம். எம்மா கண்டிப்பாக என் உணவினை தேர்ந்தெடுப்பாள். ஓ சமந்தா, ஆம். ஜேன், மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு எனது சொந்த உணவு உள்ளது. எல்லாம் தயார். சில இறுதி தொடுதல்கள் அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் எப்போதும் அன்புடன் சமைக்கிறேன். எம்மா, நீ எங்கு தொடங்குகிறாய்? அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. குறிப்பாக இது நகைச்சுவையானது. நான் இந்த உணவுடன் தொடங்குவேன். உன்னை முயற்சிப்போம் மீன். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இது பிடிக்கும். இப்போது இதை. எம்மா, உனக்கு என்ன தோன்றுகிறது? சமந்தா மிகவும் முயற்சி செய்தார். அவளுக்கு பிடித்தது. மிகவும் நன்றி. எம்மா, நீ ஒரு தேர்வு செய்ய வேண்டும். ஓ, வாழ்த்துக்கள். சமையல்காரர். ஆம், சிறந்த சமையல்காரர் யார்? நான். இதை சுதன் செய்யும் சமந்தா, எம்மா, ஜேன், ட்ரெடினா, தீஸ்பியன்ட்ரே. ஒரு சௌரக்குருவர் உதவுகிறார்கள் சுத்தம் செய்வதிலும் கூட. தேவையற்ற குப்பைகள், உடைந்த மரச்சாமான்கள் மற்றும் உயிருள்ள உயிரினங்கள் இல்லாமல் அறை மிகவும் நன்றாக தோன்றத் தொடங்கியது. ஆனால் அடுத்தது என்ன? அப்போ நம்முடைய எதிர்கால அறைக்காக எல்லாவற்றையும் ஆர்டர் செய்ய வேண்டும். எல்லா கட்டுமான பொருட்களும் கருவிகளும் வாங்குவது. ஓ, இதோ குரியர் வந்து விட்டார். வணக்கம், பெட்டியை இங்கே கொண்டு வாருங்கள். நன்றி. பை பை. பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அற்புதமான ஸ்க்ரூ டிரைவர்கள் உங்களிடம் இருக்கின்றன. இப்போது பெண்கள் தங்களுக்கு சிறந்த அறையை கட்டுவார்கள். எவ்வளவு பலகைகள் மற்றும் கருவிகள். நீங்கள் அவற்றை பயன்படுத்த எப்படி என்று நிச்சயமாக தெரிகிறதா? ஒவ்வொரு அறையையும் சேர்த்து பின்னர் அவற்றை இணைக்க வேண்டும். நீங்க பண்றீங்க பயிற்சி பிஸியாக இருக்கும்போது அது ரொம்ப இறுதி முடிவை பார்க்க விரும்புகிறேன். என்ன, அது தயாரா? வாவ், அடுத்தது என்ன? பின்னர் சுவர்களை வண்ணம் பூசுவது. ஒவ்வொருவரும் தங்களுக்கு மிகவும் பிடித்த நிறத்தை எடுக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அரை நிறம் இருப்பது மிகவும் அருமை. எல்லோரும் மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள். அது நிச்சயம். ஆனால் என் இளஞ்சிவப்பு அறைதான் சிறந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நான் ஒரு புதிய புத்தகம் படித்தேன். உடனே அறையை அழகான ஏதாவது கொண்டு அலங்கரிக்க வேண்டும் என்று ஊக்கமடைந்தேன். இந்த நட்சத்திர மாலா அதற்கு நிச்சயமாக பொருந்தும். ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன இன்னும் என் பெட்டியில் இருக்கிறது? உடனே பாட விரும்புறேன். என்னை டர்சி எப்படி இருந்தது? என்ன? ஐயோ, கீழே உள்ள அயலவர் முழுமையாக பைத்தியம் பிடித்து விட்டார். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? ஓ, அருமை. நான் அறையை எதனால் அலங்கரிப்பேன்? சரி, நாம் இப்போது அதை கண்டுபிடிப்போம். நீல் பாபிட்ஸ் அருமையாக இருக்கும். சாப்பாடுல ஒரு பாப் இட் புவைங்க சின்ன மாசு அழகான் இப்ப இத ஊதணும். என் குளத்தை பாருங்க, இது ரொம்ப அருமை. ஓ, எனக்கு சில பந்துகள் இருக்கின்றன. அற்புதம்.
நீல பலூன்கள் என் அறையை நிரப்ப ஆஃப். ஜென், வாவ், அவளுக்கு அங்கே ஒரு குளம் இருக்கிறது. நானும் என் அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறது? இறகுகளின் மாலா. இது எனக்கு பொருந்துகிறது. எவ்வளவு அழகாக மினுங்குகிறது. இளஞ்சிவப்பு கம்பளம் கடலுக்கு சென்ற சிதழ்ந்த இளஞ்சிவப்பு ஃப்ளமிங்கோ மீதம் உள்ளது. நானே தோசபோனர் சிறுமேசி சுகர்வர்கர் சுரியர் நாற்காலி. வாவ், சில மென்மையான பொம்மைகள் எப்பொழுதும் கூடுதலாக இருக்காது. என்னிடம் இருக்கிறது. என்ன, நீங்கள் எல்லா பெண்களும் உங்கள் அறைகளை அலங்கரித்து விட்டீர்களா? உண்மையிலேயே ஏன் நான் இங்கே மிகவும் மோசமாக இருக்கிறேன். இப்போது நான் பச்சை புல்வெளியை அமைத்து பச்சை கைகளனை மற்றும் சில மென்மையான பொம்மைகளை வைக்கிறேன். ஆம். ஏய், இன்னும் எதுவும் தயாராகவில்லை. வாவ், இப்போது நல்லதாக இருக்கிறது. உங்கள் டியூரில் தொடர்பா? நான் என் சிறிய கிளியை ரியோ என்று பெயரிட்டேன். என கொண்டு வந்தேன். அவன் சோப்பு குமிழ்களை விரும்புகிறான். உனக்கும் பிடிக்கிறதா இல்லையா? என்கிட்ட ஒரு செல்லப்பிராணி உள்ளது. அது ஒரு சிறிய கினிபெக். அது ரெபெக்கா. அவள் ரொம்ப அழகாக இருக்கிறாள். உலகிலேயே ரொம்ப ஃபேஷனபிள் கினிபெக். உன்னை குளிப்பாட்டுவோம். வாங்க, ரொம்ப அழகா இருக்கு. சரி ஏமா, நீங்க நிச்சயமாக எங்களை அதிர்ச்சி அடைய வைத்தீர்கள். உங்க செல்லம் எல்லாரையும் பயமுறுத்திய மாதிரி தெரிகிறது. ஓ, குளிர்ச்சி. என்ன அர்த்தம்? பீட் மிகவும் அழகாக இருக்கிறான். நான் அவனை கயிற்றில் நடக்கிறேன். அவனுக்கு ஒரு குளிர் தொப்பி இருக்கிறது. இல்லை. ஓ, தொப்பியில் மிகவும் அழகாகவும் குறைவாக பயமுறுத்துவதாகவும் தெரிகிறது. நாம் தொடர்கிறோமா? ஓ, யார் வந்தார்கள்? டினா, இவர்கள் உன் விருந்தினர்களா? ஓ, அது மெக்டொனால்ட்ஸ் டெலிவரி நண்பர். அவர்கள் உங்களுக்கு சுவையான ஏதாவது கொண்டு வந்தார்களா? நீங்கள் உங்கள் ருசியான உணவை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எதுவும் சிறப்பு இல்ல. நான் ஆப்பிள் பை வாங்கினேனா, ஆனால் எனக்கு சேரி பை வேண்டும். சமந்தா, இதோ உனக்கு. இது என் பிடித்த பொருட்கள். பார்ப்போம். ஓ, மீண்டும் தவறு. இது எனக்கு சரியாக பொருந்துகிறது. ஆனால் எனக்கும் பசிக்கிறது. இன்னும் என்ன? ஒரு சீஸ் பர்கர். இது உண்மையிலேயே எம்மாவுக்கா? என்னை பற்றி என்ன? சாஸ் அதுதானா? அது பூண்டு சேர்த்து. ஐயோ, ஓ மனிதா. டினா, கவலைப்படாதே. ஆனால் நீ எல்லா பெண்களையும் ஊட்டினாய். அவர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவும் பசிக்காமல் இருக்கிறார்கள். நன்றி. சாப்பிடுங்கள் பெண்களே. சாஸை அனுபவிக்க டினா. என்ன? என் சார்ஜர் வேலை செய்யவில்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அஃப் அஃப், அழகானது. பச்சை ஒன்று. இப்போது விளையாடுவோம். சண்டை. ஹே, வா டினா, நீ என்னோட வருவாயா? மிகவும் சரி. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். ஓ, போகலாம் பெண்களே. ஓ மனிதா, ஓ நான் உங்களுடன் வரலாமா? ஹே ஜேன், என்ன என்ன அவர்களை விளையாடுவதை காணுங்கள். சரி, ஓ அது குளிர். ஹே, ஒரு நிமிடம் வாங்க, நாங்களும் உங்களுடன் விளையாடலாமா? இல்ல. ஓ சரி, உண்மையில் எனக்கு மைனிகர் உணர்வு கண்ணாடிகள் இருக்கின்றன. அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜேன், மற்றொரு கோலத்திற்கு போகலாம். என்ன, உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது? நன்றாக. வாவ், சீக்கிரம் விளையாட போகலாம். சரி, ஈஹா. ஓ மனிதா, ஓ அது ரொம்ப குளிர். அவங்க என்ன செய்யறாங்க? இது மெய்னிகர் யதார்த்தமா? ஓ சமந்தா, அத பாரு. எம்மா, நீ விளையாடி பாடுகிற மிகவும் அழகாக. மிகவும் குளிர். ஓ மனிதா. ஒலிகள் வேறுபடுகின்றன. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். ஸ்பீக்கர்கள் மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து. இப்போது நாம் கொண்டாடலாம். போகலாம். ஏன் இவ்வளவு சத்தம்? நிரூபிக்க எப்படி அப்படின்ற எனக்கு தெரியும். இப்பத்திய நாங்கள் ரயன்ஸையும் முழுமையா மாற்றுவோம். நீங்க ஹார்ட் ராக் வாசிக்கலாம். ஏமா, ஒரு உண்மையான ராக்கெட். அவள் இங்குதான் ஒளி மிகவும் குளிராக இருக்கிறது. அனைவரும் அவளிடம் ஓடுங்கள். எல்லோரும் நடனம் ஆடுகிறார்கள். என் பார்ட்டி பற்றி என்ன?
கோல் சரி சரி இப்போது உலகின் மிகச் சுவையான கேக் தயாரிக்க போகிறோம். என் பிடித்த பச்சை நிறத்தை சேர்ப்போம். சுவையான கிரீம். இன்னொரு கேக் எடுக்கு. பார், இப்போது இன்னும் சில நிறமூட்டிகள். ஓ மனிதா, ஓ இது முடிந்ததா? நமக்கு புதிதாக ஒன்றை பெற வேண்டும். ஓ எனக்கு தெரியும். சமந்தா அங்கே என்ன செய்கிறாள்? வாவ், ஒரு கேக். Joey de brinken van de brunsker. Ze bezwenger in den krijgen en ze op een ertele poesel. இந்த நிறத்தை பாருங்கள். மேலே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். சரியானது, எனக்கு கிடைச்சிட்டுச்சு. என்ன அவங்க கேக் பண்றாங்களா? நானும் என்னால ஏதாவது பண்ண விரும்புறேன். இப்பதான் நாங்க ஒரு நீல கேக்க வண்ணம் மற்றும் சுவையான கிரீம் உதவியோட பண்ண போறோம். சிறப்பு, முன்பை விட மிகவும் நன்றாக தெரிகிறது. ஓ சரி, எம்மா நீ கேக் முடிக்க விரும்புகிறாயா? என்ன மீதம் உள்ளது? எனக்கு பிரஞ்சல் நிறம் ரைஸ். இப்படி ஐஸ்கிரீம் அதை சமமாக்குவோம். யாரிடமும் சொல்லாதீர்கள். மறைந்து கொண்டிருக்கிறேன். நான் புதிய பச்சை நிறம் கொண்டு வந்தேன். என்ன இல்லாமல் கேக் முடித்து விட்டீர்களா? ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ இது அழகாக இருக்கிறது. பெண்கள் உங்களை கிண்டல் செய்ய முடிவு செய்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த ஸ்டில் ஒரு கேக் செய்தனர். இது பிரகாசமாகவும் சுவையாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே உண்மையில் வேடிச்சாதிருக்கு. நம்ம தேநீர் குடிக்கலாமா? அருமை. இவரா ஏற்கனவே குவளைகளை தயாரித்து விட்டனர். நம் பிரகாசமான கேக்குடன் சேர்ந்து தேநீர் குடிப்போம். அருமை.